தமிழ் புரிந்து டைம் இருந்து இதை காது கொடுத்து கேட்கும் என் அன்பான நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் சொல்லப்போகும் ஒவ்வொரு குட்டி கதையுமே ஒரு உண்மை சம்பவத்துல வந்தது. இன்று சொல்லப்போகும் கதை கூட அப்படிதாங்க. இந்த வார் டயத்துல ஒவ்வொரு நாளும் என்ன என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியலன்னா கூட, அது தெரிஞ்ச அது நடக்கும்போது வித்தின் 5 மினிட்ஸ் நம்ம வீட்ல நம்ம கூடத்துல நம்மளோட ஹால்ல என்ன நடக்குதுன்னு டிவி மூலமா நமக்கு உலகத்துல நடக்கிறது தெரிய வருது. அது வந்து நம்ப நம்ப எல்லாரையும் பாதிக்குது. மெயினா நம்ப ஃபிசிக்கல், மென்டல் எல்லாத்துலயும் பாதிப்ப தான் குடுக்குது. அதனால நம்பளோட வாழ்க்கை தராதரன்னு சொல்றதா, நம்ம வாழ்க்கையோட தரம் வந்து குறையுது. ஆ ஃபைனான்ஷியலா எல்லா பொருளும் விலையும் ஏறுது. அதனால நம்ம என்ன நான் ஒருத்தவங்க அவங்க கஷ்டப்பட்ட காலத்துல, அவங்க எப்படி வாழ்க்கைய கடந்தாங்க. ஒரு கஷ்டம்னு ஒரு காலம் வரும் இல்லைங்களா? அது எக்ஸ்ட்ரீமா வரும்போது, அவங்க ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க கிட்ட பேசினேன். அவங்க சொன்ன அட்வைஸ் தான் நான் இப்போ அவங்க சொன்ன ஒரு 4, 5 அட்வைஸ் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. எப்படி அந்த நேரத்த கடந்தாங்க? எப்படி கொஞ்சம் கொஞ்சமா தங்கள திரும்பவும் நார்மல் லெவலுக்கு வர முடியாது. இருந்தாலும் வாழ்ந்து தானங்க ஆவணும். லைஃப்னா நம்ம வாழணும். நமக்காக வாழணும். நம்ம குழந்தைங்களுக்காக வாழணும் இல்லையா? இல்ல நமக்காகவே வாழணும் இல்லையா? அப்படின்னு அவங்க எப்படி அந்த நார்மல் வாழ்க்கைக்கு வர்றதுக்காக அவங்க செஞ்ச 4, 5 விதமான அவங்க சொல்லிக் குடுத்த காரியத்த தான் இப்ப நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு இருக்கிறேன். வாங்க. அதுல ஃபர்ஸ்ட்டு அவங்க சொன்னது என்ன தெரியுங்களா? வாழ்க்கைன்னா இது ஒண்ணும் புதுசு கிடையாது. இந்த வாரு. நம்மள மூதாதையர்கள் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரு, செகண்ட் வேர்ல்டு வாரு, பல அ நோய்கள் இதெல்லாம் நம்ம உலகத்த தாக்கியிருக்கு. ஆனா எல்லாத்துலயும் கடந்து நம்ம வாழ்க்கை வந்திருக்கு. அதனால இதுவும் கடந்து போகும்னு நம்ம மனச ஒரு சமாதானமா வச்சுக்கணும். ரொம்ப யோசிக்காம, ஓ! இந்த வாழ்க்கைக்கு இன்னைக்கு இந்த நாளு கடந்து போணும். ஒவ்வொரு நாளையும் அவங்க 4 பாகமா பிரிச்சுக்கிட்டாங்க. காலை, மதியம், சாயந்தரம், நைட்டுன்னு. அந்த ஒரு பகுதியில அது முடிக்கும்போது அவங்க கடவுளுக்கு நன்றி தான் சொன்னாங்களாம். ஒவ்வொரு நாளையும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் 1 நாளு, அப்புறம் 2 நாளு, 1 வாரம், 1 மாசம் அப்படின்னு அவங்களோட அந்த திருப்ப கொண்டு வரதுக்கு அப்படி போராடி அந்த நாள கொண்டு வந்தாங்க. நம்மளும் இந்த மாரி வார காலத்துல கொஞ்சம் பொறுமையா இருந்து கடந்து போகும்ன்னு நெனச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நாளத்துல நம்ம ஓட்டணும். செகண்ட் வந்து நம்ம குழந்தைங்கலாம் ஸ்கூல்ல படிக்கிறவங்க மெயினா, இது நம்ம வீட்ல உட்காந்து கூடத்துல உட்காந்து டிவிய போட்டுட்டு நம்ம உட்காந்து அத கேட்போம். ஆனா, அந்த குழந்தைங்களோட மனசுல வாழ்க்கை பாதி கட்டத்துக்கு வந்திருக்கும். அடல்ட்டா இருக்கும்போது. ஆனா, அந்த குழந்தை பிஞ்சு நெஞ்சங்களுக்கு புரியாத வயசா இருக்கும். அதனால நீங்க டிவி எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு, குழந்தைங்களோட வாழ்க்கைக்காக அந்த படிப்புல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி, அவங்க கூட உட்காந்து, அவங்களுக்கு வேண்டியத மட்டும் பார்த்தீங்கன்னாவே, இந்த கொஞ்ச காலத்த நம்ம கடந்துடலாம் 1 ஆர் 2 மந்த்ஸ்ல. இது வந்து சராசரி மக்களுக்காக நான் சொல்ற அட்வைஸ் தான். ஏன்னா இதுல ரொம்ப பாதிக்கப்படுறது மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அதனால அவங்களுக்காக உள்ள அட்வைஸா இத எடுத்துக்கங்க. ஏன்னா பணக்காரவங்களுக்கு இந்த அட்வைஸ் அவ்வளவு தேவையும் படாது. ஏன்னா அவங்க கையில பணம் இருக்கும். அவங்களுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமா எல்லா பிரைஸும் போனாலும், அவங்களால வாங்குறதுக்கு உடைய சக்தி இருக்கு. ஆனால் மிடில் கிளாஸுக்கு நம்ம எப்பயுமே பட்ஜெட் போட்டு நடத்துற ஃபேமிலிக்கு இது ரொம்ப கஷ்ட காலமா தான் இருக்கும். நம்ம ஃபிசிக்கலாவும் துவண்டுடக்கூடாது, மென்டலாவும் துவளாம இருந்தா மட்டும் தான், இந்த விலைவாசி ஏறுற காலத்துல நம்ம சமாளிச்சு, நம்ம வாழ்க்கைய நடத்த முடியும். அதனால குழந்தைங்களுக்காகவே நம்ம வாழற பேரண்ட்ஸு அந்த டிவின்றத கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு, அந்த நிகழ்ச்சியில எதிலயுமே கலந்துக்காம, ஊர்ல என்ன நடக்குது, உலகத்துல என்ன நடக்குதுன்னு கண்டுக்காம குழந்தைங்கள மட்டும் கொஞ்ச காலம் பாருங்க. அது ஒரு ஏப்ரல் வரைக்கும் ஓடிடும். அப்புறம் 3வது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யாருக்காகவும், எதற்காகவும் நம்ம பயந்துகிட்டு இருக்க வேணும்னு அவசியம் இல்ல. உங்க மனச வந்து சமாதானமா வச்சுக்கங்க. உனக்கு தூக்கம் வரணும்னா தூங்கணும். வரலன்னா கூட அமைதியா இருந்தா உனக்கு தூக்கம் வரணும். அதுதான் வாழ்க்கை. நம்ம எவ்வளவோ சாதிச்சுட்டு, எவ்வளவோ பண்ணியிருக்கலாம். ஆனா அவங்களுக்கு தூக்கம் வராது. மாத்திரை எடுத்துட்டு இருப்பாங்க.
அந்த மாரி வாழ்க்கைய வந்து சராசரி மனிதர்களுக்கு இருக்காது. அதனால அந்த வாழ்க்கைக்கு நீங்க போக வேணாம். உங்களுக்கு உங்களுக்கு கஷ்டப்பட்டு உழைங்க. இன்னும் 1 ஆர் 2 ஹவர்ஸ் டெய்லி எக்ஸ்ட்ரா உழைக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, இத நம்ம வந்து இந்த காலத்தில கடக்கணும்னா, நம்மள ஃபிசிக்கலா ஒர்க் பண்ணா மட்டும் டயர்டா ஆக்கிரும். அது மாரி உழைச்சீங்கன்னா, திருப்பி தூக்கம் வந்துரும். ஒரு நிம்மதி கிடைக்கும். அத நீங்க பின்பற்றுங்க. 4வது கடைசியா அவங்க சொன்னது வந்து, அமைதியா யார்கிட்டயும் பேசாம, நீங்க கொஞ்ச நாள் அமைதியா இருந்தாவே, உங்க மனசுக்கு என்ன வேண்டியதுன்னு உன் மனசுக்கு தெரியும். நீங்க இங்க வார் வந்துச்சுன்னா, அடுத்தது ஃபோன் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லார்கிட்டயும் ஆமா, அவங்களெல்லாம் அவங்கள விசாரிக்கணும். ஆனா, கொஞ்ச நேரம் அவங்களுக்கு பிரீத்திங் டைம குடுங்க. அப்புறம் நீங்க 1 ஆர் 2 டேஸ் கழிச்சு வேணா அவங்க கிட்ட பேசுங்க. அந்த நேரத்துல பேசிட்டு உங்களையும் அது காயப்படுத்தும், அவங்களையும் காயப்படுத்தும். சேஃபா இருக்கிறாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு கொஞ்சம் அமைதியா இருந்து உங்க மனச ஃபர்ஸ்ட்டு பாதுகாத்துக்குங்க. அத தான் நான் கடைசியா சொல்லப் போறது. உங்க மனச தான் நீங்க பாதுகாத்துக்கணும். ஏன்னா, இந்த மனசு ஒவ்வொரு நாளும் படுக்கும்போது ஹார்டா, டிஃபிகல்ட்டா இருக்கும்போது, பலத நெனச்சு கஷ்டப்படும்போது, உங்க ஹார்ட்டுக்கு அது நல்லது கிடையாது. சிலர் ஏற்கனவே கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அவங்களுக்கு நெறைய பேத்துக்கு ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் வராம இருக்கணும்னா, நம்ம மனச மட்டும் தான் உங்க ஃபேமிலி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நெனச்சு, கொஞ்ச காலத்த இப்படி கடந்தீங்கன்னா, மீதி எல்லாம் நல்லா வந்துரும். எல்லாம் கடந்து போகும். அப்படின்னு நெனச்சுட்டு வாழ்க்கைய ஓட்ட ஆரம்பிக்கலாம். அதனால எப்பயுமே சமாதானமா இருங்க. சமாதானம் வந்து நமக்கு சந்தோஷத்த கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் இதுபோல ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுவது மடத்தார் வீட்டின் இதயம் தொட்ட கதைகள்.